ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு யூஜிடிஆர்பியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், நமக்கு பிடிச்ச டாப்பிக்கான எக்ஸ்போனன்ஷியல் அண்ட் லாகரிதமிக் சீரிஸ் பற்றி பார்க்க வரோம். ஓகேங்களா? எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னா என்னது அப்படின்னா வேல்யூஸ் பவர் வேல்யூஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை ஃபார்மேட், அது ரெண்டுக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அந்த காம்பினேஷன் பற்றி படிக்கிறதா என்னது அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல். இந்த டாப்பிக்கில் படிக்க போகிறோம். ஓகேங்களா? அல்ஜிப்ரிக்கில் எக்ஸ்போனன்ஷியலுக்கு ஒரு வேலை இருக்குது, அதை பற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை படிக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, பவர் எக்ஸ் இந்த ஒரு ஃபார்ம்ல மட்டும் தெரிஞ்சா போதும், இந்த ஃபார்மேட்டே முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? பவர் எக்ஸ்னா என்னது? 1 plus x divided 1 factorial plus x squared divided 2 factorial plus x cubed divided 3 factorial plus etc x power n divided n factorial. இந்த ஒரு ஃபார்மேட் பாட்டு பார்த்தா அப்படின்னா கீழே இருக்க ஃபார்முலால நமக்கு அத்துப்படி. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபார்முலா, என்ன ஃபார்முலா? பவர் எக்ஸ். கவனிங்க, இந்த ஒரு ஃபார்முலா படிச்சிட்டோன்னே இப்போ என்ன படிச்சிருக்கோம்? பவர் எக்ஸ்ங்கிறது என்னது அப்படின்னா 1 plus x divided 1 factorial plus x squared divided 2 factorial plus x cubed divided 3 factorial plus etc. இதே மாதிரி ஃபார்மேட் பண்ணிட்டே போறது தான் என்னது அப்படின்னா இன்ஃபைனைட் வரைக்கும் இந்த ஃபார்மேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பவர் மைனஸ் எக்ஸ்னா என்னது? ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான், நம்ம தெரிஞ்சதுதான். எக்ஸ் இருக்கிறத என்ன பண்ணுவோம்? மைனஸ் எக்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இது என்னவாயிரும்? மைனஸ் ஆயிடும். அப்ப இங்க மைனஸ் எக்ஸ்ன்னு போடும்போது மைனஸ் இது மைனஸ் பிளஸ் ஆயிடுறதுனால இங்க என்ன கிடைச்சிரும்? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் 2 ஃபேக்டோரியல் பிளஸ்ல கிடைச்சிரும். அடுத்து மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் 3 ஃபேக்டோரியல். ஏன் எக்ஸோட வேல்யூ மைனஸ் போடும்போது கியூபிக்ல என்ன ஆகாது? மைனஸ் கேன்சல் ஆகாதுங்க. அடுத்து பிளஸ், இப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இந்த மைனஸ் வருமா வராதுங்கிறது நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது இல்லையா, அதனால அந்த இடத்துல மைனஸ் 1 தி ஹோல் பவர் n ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அடுத்த ஃபார்முலா பாருங்க, என்ன இருக்கு? பவர் எக்ஸ் பிளஸ் பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் 2 ஈக்குவல் டு இந்த ஃபார்மேட் சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? இது எப்படி வந்துருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பிளஸ் பண்ணுங்க. இதனடைய பிளஸ் பண்ண கிடைக்கும் பவர் எக்ஸ் பிளஸ் பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இதனடைய பிளஸ் பண்ணும்போது என்னவாகும்? இந்த மைனஸ் 2 எல்லாமே என்னவாயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போ 1 plus 1 2 கிடைக்கும் இல்லையா, அதை 2 காமன் வச்சுக்கிட்டு 1 இப்படி போடலாம். 1 into 2 2. ஓகேங்களா? இந்த டேர்ம் 2 டைம்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ 2 காமன் வச்சுட்டு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் 2 ஃபேக்டோரியல். இங்க என்ன இருக்கும்? எக்ஸ் பவர் 4. அப்போ எக்ஸ் பவர் 4 டிவைடட் 4 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? இந்த 2 தான் இங்க வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டா. ஓகேங்களா? அடுத்து இதே மாதிரி இங்க என்ன பண்ணுவோம்? பிளஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 1 and 2 என்ன பண்ணுவோம்? பிளஸ் பண்ணுவோமா. அடுத்த இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணும்போது இந்த ஃபார்மேட். இங்க ரெட்டப்படையா வரும்போது பிளஸ் பண்ணிருப்பாங்க, ஒத்தப்படையா வரும்போது மைனஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அது கீழே இருக்கிறதும் அதுதாங்க. இதுல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கும்போது இந்த ஃபார்மேட் கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் கிடைக்கும் இந்த ஈக்குவேஷன்ல. அடுத்து இங்கே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 1ங்கிற வேல்யூ கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எக்ஸுக்கு பதிலாக 1ங்கிற வேல்யூ கொடுக்கும்போது இந்த எக்ஸோட வேல்யூ பதிலாக 1 அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வந்துருப்போம். ஓகேங்களா? ஓகே தானே? ஈஸியா இருக்கு இல்லையா? அடுத்து வாங்க கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட். அதே மாதிரி ஈயோட வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனிங்க, it can verify that e is an irrational number. E cannot be expressed in the form a by b. என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. e அப்படிங்கிறது என்னது அப்படின்னா irrational number தான். irrational number என்னது அப்படின்னா முடிவே இல்லாம என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா டெசிமல் வேல்யூஸ் எங்க போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? டாட்டுக்கு அப்புறமா இப்போ 1.7 சம்திங் போயிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகிட்டே இருக்கும்? அது நிற்காம போயிட்டே இருக்கிறத சொல்லுவோம் அப்படின்னா இரேஷனல் நம்பர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த இரேஷனல் நம்பர்ஸ் தான். ஆனால் இந்த இரேஷனல் நம்பர்ஸ் ஈயோட வேல்யூ a by bங்கிற ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதாவது இந்த a b by ஃபார்மேட்ல இருந்தா கூட a ஒரு வித்தியாசமான ஒரு வேல்யூவா இருக்கும், b ஒரு வேல்யூவா இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஏயும் பி என்னவா இருக்கும் அப்படின்னா சம்பந்தமே இல்லாத வேல்யூவா இருக்கும். அதாவது என்ன சொல்லிப்பாங்க கீழே பாருங்க, இஸ் இன்காமெசரபிள். இன்காமெசரபிள்னா என்னது அப்படின்னா ஒப்பிட முடியாத ஒரு வேல்யூ. ஈயோட வேல்யூ, ஈயோட டெசிமல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, பாயிண்ட்டுக்கு அப்புறமா, அதாவது எப்படி பாயிண்ட் வேல்யூஸ் 1.732 சொல்றோம் இல்லையா, √3யோட வேல்யூ. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்க்கு அப்புறமா என்ன கிடைச்சிருக்காதான் ஒரு 500 டெசிமல் வேல்யூஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈயோட வேல்யூ ஃபவுண்ட் பண்ணிட்டே போலாமா. அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அதாவது ஒப்பிட முடியாத அளவுக்கு உடைய ஒரு ஃபார்மேட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்காமெசரபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்காமெசரபிள் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்காமெசரபிள்னு சொல்லுவாங்க, ஒப்பிட முடியாத ஒரு நம்பர். ஓகேங்களா? இதோட வேல்யூ ஈயோட வேல்யூ எங்க இருக்கும் அப்படின்னா 2க்கும் 3க்கும் இடையில இருக்குங்க. 2க்கும் 3க்கும் இடையில இருக்கும். அதை வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஈயோட வேல்யூ 2.7183. ஓகேங்களா? இது 1 கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம்
அது a பவர் x பாருங்க, e பவர் x மாதிரி a பவர் x. இங்க ஈங்கிறது வேற, ஏங்கிறது வேறங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. e பவர் xக்கு நான் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மேட் எழுத முடியும். ஓகேங்களா? ஏ அப்படிங்கன்னா என்னது அப்படின்னா ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அது ஒரு இன்டீஜர், பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகேங்களா? அப்போ பாசிட்டிவ் இன்டீஜர் வச்சு அதுக்கு மேல பவர்ல எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட், அந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை இந்த மாதிரி எழுதணுங்க. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சதுதான் லாகுக்கு இ என்னது அப்படின்னா ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட்னு தெரியும். ஸோ அதை வச்சு இதை ஈக்குவேஷனை ஃபார்மேட் பண்ணணுங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஃபார்மேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இதுல எழுதியிருக்க ஃபார்மேட் இப்படியாவது வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். இல்லைங்களா? இதை பாருங்க, 1+. ஓகேங்களா? இதே ஃபார்முலா தான் 1+ x divided 1 factorial அப்படியே வரும். இந்த ax அதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, log e a x by 1 factorial. பாருங்க, அது அப்படியே வந்துச்சு பாருங்க. இந்த ஃபார்மேட்ல 1+ வந்துருச்சு, x by 1 factorial வந்துருச்சு. இந்த ax யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஓகேங்களா, இந்த ax எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா log e a, log e a போட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா x by 1 factorial. அடுத்து எப்படி என்ன வரும் நீங்களே யோசிங்க, x squared by 2 factorial. அப்ப log e a squared x squared by 2 factorial. யாவது வச்சுக்க முடியுதுங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன வரும், log e a x cube divided 3 factorial. இப்ப ஈஸியாக வச்சுக்கலாம் இந்த ஃபார்முலாவை. இப்படிதான் இந்த x, இந்த ஃபார்முலா என்ன ஆகுது அப்படின்னா x cubed ஆகுது. ஓகேங்களா? எதுவும் டவுட் இல்லைங்களே? அடுத்து பாருங்க, இதுல ஏங்கிறது என்னது அப்படின்னா பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகேங்களா? இதுல ஏங்கிறது என்னது அப்படின்னா பாசிட்டிவ் இன்டிஜர். ஈனா வேற, ஏனா வேற. ஓகேங்களா? இ பவர் எக்ஸ்க்கும் ஏ பவர் எக்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இ பவர் எக்ஸ் அப்படின்னா ஈங்கிறது என்னது அப்படின்னா இ அப்படிங்கிறது எக்ஸ்போனன்ஷியல். ஓகேங்களா? இதுல இங்க ஏங்கிறது என்னது அப்படின்னா பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகேங்களா? அடுத்து இதுல ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் கொஞ்சம் இருக்கு, அதை எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தான். இது என்னது அப்படின்னா 1 divided n factorial. 1 divided n factorial அப்படின்னா 1, இதை பாருங்க, இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, இதே மாட்டம் இருக்கா பாருங்க, இ பவர் 1ங்கிற வேல்யூஸ் அப்படியே இருக்கு பாத்தீங்களா? ஆனா இதுல என்ன மிஸ் ஆகுதுன்னு பாருங்க, இங்க என்ன இருக்கு அப்படின்னா 1 divided 1 factorial ஸ்டார்ட் ஆகுது, இங்க 1+ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அந்த +1 அங்கிட்டு போகும்போது -1 ஆகி இ பவர் 1 இ தானே அர்த்தம், அப்ப இ -1. ஓகேங்களா? அதே மாதிரி அதே இதுல n2ல இருந்து ஆரம்பிக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 factorial வந்துடும். அப்போ 1 by 1 factorial வேல்யூ 1 தானே, ஆல்ரெடி 1 இருக்குது, இந்த 1 அங்கிட்டு போகும்போது -2 ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து இ பவர் ஏஎக்ஸ். இ பவர் ஏஎக்ஸ் அப்படின்னா ஈக்கு மேல பவர்ல என்ன இருக்கும், இ பவர் எக்ஸ் மட்டும் தானே பார்த்தோம். இ பவர் ஏஎக்ஸ்னா ஒரு கான்ஸ்டன்டோட வரும்போது என்னவாகும் அப்படின்னா இதே ஃபார்முலால எக்ஸ் இருக்கிறதுல என்ன வரும் அப்படின்னா ஏஎக்ஸ் வரும். அப்ப ஏஎக்ஸ் ஸ்கொயர், ஏஎக்ஸ் தி ஹோல் கியூப். ஓகேங்களா? அந்த ஃபார்மேட். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? லாகரிதமிக் சீரிஸ். ஓகேங்களா? இங்க எக்ஸோட வேல்யூ -1க்கும் 1க்கும் இடையில இருக்கும்போது மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா லாக் ஆஃப் ஃபார்மேட் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? லாக் ஆஃப் 1+ x, லாக் ஆஃப் 1+ x. இ பவர் எக்ஸ்க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, 1+ x divided 1 factorial plus x squared divided 2 factorial plus etc etc. இதுல என்ன வராது அப்படின்னா இந்த எக்ஸ் ஃபார்மேட் வராது, அதாவது ஃபேக்டோரியல் வராது, இந்த 1ங்கிறது இருக்காது. ஓகேங்களா? அப்புறம் ஆப்போசிட் சைன் வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் x squared divided 2 ஃபேக்டோரியல்ஸ் வராது. ஈக்கும் லாகுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னது அப்படின்னா இதுல ஃபேக்டோரியல் வராது, அது ஃபேக்டோரியலோட வரும். இதுல ஃபேக்டோரியல் வரும், இதுல ஃபேக்டோரியல் வராது. ஓகேங்களா? நிறைய வச்சுக்கோங்க, 1 விட்டு 1 மைனஸ் மாறும். x cube divided 3 மைனஸ் எக்ஸெட்ரா இன்ஃபைனைட் வரைக்கும் போகுங்க. அதுவே log ஆஃப் 1 minus x அப்படின்னா எல்லாமே மைனஸ் ஆஃப் x. ஓகேங்களா? மைனஸ் ஆஃப் x squared divided 2 மைனஸ் ஆஃப் x cube divided 3 மைனஸ் ஆஃப் x power 4 divided 4 எக்ஸெட்ரா லாஸ்ட் வரைக்கும் மைனஸ் வரைக்கும் போகுங்க. ஓகேங்களா? இதுதான் ஈக்குவேஷன், இதுதான் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? அடுத்து லாக் ஆஃப், இது வந்து லாக் ஆஃப் 1+ x divided 1 minus x. ஓகேங்களா? இது என்னது அப்படின்னா இதே தான், இ பவருக்கு என்ன யூஸ் பண்ணமோ அதே தான். ஓகேங்களா? இங்க பிளஸ் பண்ணும்போது என்ன வந்துச்சு, ஈவன் வேல்யூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஈவன் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அங்க பிளஸ் தான் வரும். ஓகேங்களா? ஆட் வேல்யூ வரும்போது என்ன ஆகும், மைனஸ் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப பவர்ல எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேல ஈவன் இருந்துச்சுன்னா திரும்ப எக்ஸ் ஸ்கொயர்டே தான் வரும். அதுவே எக்ஸோட வேல்யூ மைனஸ் பார்த்தும்போது மேல வந்து ஆட் வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா மைனஸ் வரும். அப்படி யாத்திரை கூட வச்சுக்கலாம். அதாவது பிளஸ் பண்ணும்போது பிளஸ்னா ஈவன் வேல்யூ, மைனஸ்னா ஆட் வேல்யூ. அதாவது பிளஸ்னா ஈவன் வேல்யூ, மைனஸ்னா
ஆட் வேல்யூ இப்படியாவது வச்சுக்கலாங்களா? ஓகே. அடுத்து அதே தாங்க இங்க என்ன பண்ணமோ அதே தாங்க இங்கேயும் பண்ண போறோம். லாக் ஆஃப் 1 + x / 1 - x. அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது லாக் ஆஃப் a/b தான் எப்படி எழுதுவோம் அப்படின்னா லாக் a - லாக் b அப்படின்னு எழுதுவோம். அப்ப இங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப மைனஸ் பண்ணியிருந்தா இங்க என்ன வரும்? ஒற்றைப்படை எண்கள். அப்ப இதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? இதே ஃபார்முலா தான் இந்த 2 இந்த சைடு கொண்டு வராம இங்கிட்டே வச்சிருப்போம். ஓகேங்களா? இந்த சைடு வகுத்தல கொண்டு வந்துருப்போம் இல்லையா? அது வகுத்தல் எல்லாம் இங்கிட்ட பெருக்கல்லையே வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? அப்போ ஒற்றைப்படை எண்களா வந்துச்சு அப்படி மைனஸ் பண்ணிருக்கோம். அதனால இங்க என்ன வருது? ஒற்றை எண்களா ஆட் வேல்யூஸா வருதுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க இங்க இன்டுல இருக்கிற என்ன அர்த்தம்? லாக் ஆஃப் ஏபின்னு அர்த்தம். அப்ப லாக் ஆஃப் ஏபி அப்படின்னு அர்த்தம் லாக் ஏ பிளஸ் லாக் பின்னு அர்த்தம். பிளஸ்ல இருந்தா தானே இன்ட்டு பண்ணுவோம். அப்போ இங்க பிளஸ் அர்த்தம். பிளஸ்னா என்ன வேல்யூ? ஈவன் இருந்துச்சு அப்படின்னா எப்படி எல்லாமே எப்படி இருக்கும்? ஈவன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பிளஸ்ன்னு அர்த்தம். இப்படி அதில் வச்சுக்கிறீங்களா? ஓகேங்களா? ஓகே. இந்த வேல்யூஸ் எப்படி வருதுன்னு நான் இங்கேயே சொல்லிட்டேன் இல்லையா? இங்க என்ன பண்ணிருக்கோம்? மைனஸ் தான். அப்ப இந்த வேல்யூ மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது என்னவாகும்? மைனஸ் பண்ணும்போது இதோட சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகுங்க. ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ இது மைனஸா இருக்குது, பிளஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும், இதுவும் பிளஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ பிளஸ் ஆகும்போது என்ன வேல்யூஸ்லாம் கேன்சல் ஆகும்? இது ரெண்டும் இந்த வேல்யூஸ் கேன்சல் ஆகும். ஸோ அது போக ஓகேங்களா? இன்ட்டு என்ன அர்த்தம்? பிளஸ்ன்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஓகேங்களா? லாக் 2ஓட வேல்யூ ஆத்துல வச்சுக்கோங்க. இதை நீங்க நார்மலா யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி லாக் 12க்கு நாம போட்டிருப்போம் சம்மு வரேன். லாக் 12க்கு இந்த மாதிரி சம் இருக்கு. ஓகேங்களா? லாக் 2க்கு இந்த சைடு இருக்க வேல்யூ கொடுத்துட்டு இந்த சைடு வேல்யூ நம்ம ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனா நீங்க லாக் 2க்கு நீங்க மெமரியில வச்சுக்கிறது தான் நல்லது. ஓகேங்களா? லாக் 2 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ற மாதிரி என்ன வரும் அப்படின்னு இந்த கொஸ்டின் வரும். பட் ஆனா லாக் 2ஓட வேல்யூ யாத்துல வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? அதாவது ஒரே இந்த ஃபார்மேட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா 1 விட்டு 1 மைனஸ் பிளஸ் சேஞ்ச் ஆகி வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அதான் லாக் 2க்குனா ஃபார்முலா. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கூட யாத்துல வச்சுக்கோங்க. ஓகே. இதுல வந்து லாகரித்மிக் சீரிஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நம்ம படிச்சிருப்போம். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ற மாதிரி. a/x = y அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா ஃபார்முலா log ay. ஓகேங்களா? அதுக்கு மேலும் இந்த ஸ்பேஸ் வேல்யூ மேல இருக்க வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ 1. அடுத்து இங்க log 1ஓட வேல்யூ 0ங்க. இங்க ஃபேஸ் வேல்யூ என்ன வேல்யூ இருக்குங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல. log 1ஓட வேல்யூ 0. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதாவது இங்க BA AB இங்க வேல்யூஸ் எல்லாம் ஒரே மாதிரி அதாவது சேஞ்சஸ் வரும். இங்க 2 3 இங்க 3 2 அப்படி வந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ 1. இல்ல அப்படின்னா இப்படியும் எழுதலாம். அதாவது log 3 2ன்னு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி log of 3 2ன்னு வந்துச்சு அப்படின்னா இதை 1/log of 2 3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து log PAன்னு வருது. இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட் இன்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா மாத்தி எழுதிட்டு இந்த BA வந்து இந்த மாதிரி எழுது. இந்த A இருக்கும், இந்த B இங்க இருக்கும், Cங்கிற ரெண்டு கான்ஸ்டன்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்மேட் எழுதிக்கலாம். அடுத்து log of mn பெருக்கல் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணி எழுதலாம். அடுத்து டிவைட்ல இருந்துச்சு அப்படின்னா மைனஸ்ல எழுதலாம். ஓகேங்களா? mn இருந்துச்சு அப்படின்னா இந்த n ஃப்ரண்ட்ல கொண்டு வரலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த மாதிரி வேல்யூ இங்கேயும் ஸ்பேஸ் வேல்யூ இந்த ஃப்ரண்ட்ல இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா? அந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இந்த n மட்டும் வரும். ஓகேங்களா? அடுத்து இது அதே தான் இங்கேயும் n மட்டும் வரும். இங்க இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா பவர் வேல்யூ n வேல்யூ மட்டும் வரும். ஓகேங்களா? சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுல எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். லாகுன்னு படிக்கிறதுனால இதோட ஃபார்மேட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா? ஷோ தட் e² - 1 / e² + 1 = இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ எடுத்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கொண்டு வர போறேன். ஓகேங்களா? இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? e⁻x ஃபார்மேட்ல இருக்கு. ஆனா இங்க வந்து ஈவன் வேல்யூ ஆட் வேல்யூஸா இருக்கு. ஓகேங்களா? ஆட் வேல்யூ ஈவன் வேல்யூஸ் அந்த மாதிரியான ஃபார்மேட்ல இருக்கு. இந்த மாதிரி ஃபார்மேட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? e⁻+ அந்த பிளஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பிளஸ் மைனஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். பாருங்க இது 1 x இருந்துச்சுன்னா தான் e⁻x e⁻−x / 2. ஆனா இங்க என்ன இருக்கு? 1 பவர் மேல இருக்க வேல்யூ எப்படி இருக்கு? 1 1 இருக்கிறதுனால எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம்? இந்த 1 1 ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல இந்த வேல்யூ ஈவன் வேல்யூவா இருந்துச்சுன்னா பிளஸ் ஃபார்மேட். ஓகேங்களா? ஈவனா இருந்துச்சுன்னா தெரியுதுங்களா? ஈவனா இருந்துச்சு அப்படின்னா பிளஸ் ஃபார்மேட்.
ஓகேங்களா. ஆடா இருந்துச்சுன்னா என்னது மைனஸ் ஃபார்மேட். அப்ப இந்த ஃபார்முலா நமக்கு தெரியுது. அப்ப இதை பார்க்கும்போது இதுதான் தெரியுது. அப்ப இதுல அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க 1 divided 1 factorial plus 1 by 3 factorial plus 1 by 5 factorial plus etc divided கீழே என்ன இருக்கு 1 plus 1 by 2 factorial plus 1 by 4 factorial plus etc இருக்கு. அப்ப இதோட ஃபார்மேட் இப்பதான் நம்ம பார்த்தோம். ஈவனா இருக்கா ஆடா இருக்கான்னு பாருங்க. இது ஆடா இருந்துச்சுன்னா மைனஸ். ஓகேங்களா. அப்போ இ மைனஸ் e power minus 1 அதாவது e power 1 e power minus 1 அர்த்தம். அந்த minus 1 எப்படி எழுதலாம் 1 by e அப்படின்னு எழுதலாம். divided 2 divided இந்த ஃபார்மேட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கு கீழே இருக்க வேல்யூ எப்படி இருக்கு ஈவனா இருக்கு. அப்ப பிளஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப e plus 1 by e divided 2 இந்த 1 by e னா என்னன்னு நினைச்சிடாதீங்க. 1 by b னா என்னது அப்படின்னா e power minus 1 அப்படின்னா e அதாவது 1 by e ஆ இருக்கும்போது பவர்ல 1 இருக்கும்போது மேல போகும்போது மைனஸ் 1 ஆகும். அந்த மைனஸ் 1 தான் எழுதியிருக்கேன் அப்படின்னா 1 by e ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க. அப்ப e ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் e டிவைடட் 2. ஓகேங்களா. இதை இங்கே கிராஸ் பண்ணியிருக்கேன். இதை கிராஸ் பண்ணா e ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் e பை 2. அதே மாதிரி இங்கே 2 போய் கேன்சல் பண்ணி விட்டுறலாமே. ஓகேங்களா. அப்ப இந்த 2 ஃபார்மேட்டே வராது. டிவைடட் இங்கே என்ன கிடைக்கும் e ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் e. இப்போ இந்த e கேன்சல் பண்ணி விடுங்க. என்ன கிடைக்கும் e ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் e ஸ்கொயர் பிளஸ் 1. புரியுதுங்களா. அடுத்ததான் ஓகே இந்த சம் பாருங்க. ஓகேங்களா. இந்த சம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சம் இதே ஃபார்மேட் தான். ஓகேங்களா. இங்க பிளஸ் 1 இருக்கு. இந்த இதுல என்ன கிடையாது அப்படின்னா பிளஸ் 1 கிடையாது. ஓகேங்களா. பிளஸ் 1 கிடையாது அப்படிங்கிறப்போ இந்த ஃபார்மேட் எப்படி ஆகும் நல்லா கவனிங்க. இந்த மேல இருக்க ஃபார்மேட் இருக்கு இல்லையா இதுக்கு பதிலா என்ன எழுதிடலாம் e மைனஸ் 1 by e by 2 அப்படின்னு போட்டுடலாம். ஆனா கீழே இருக்க வேல்யூ என்ன கிடையாது 1 plus 1 by 2 ஃபேக்டோரியல் தான் இந்த ஃபார்மேட் வரும் இல்லையா. இந்த ஃபார்மேட் எப்படி வரும் 1 plus அதாவது ஓகே இந்த 1 plus 1 by 2 ஃபேக்டோரியல் தான் ஸ்டார்ட் ஆகும். இது அந்த 1 இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்மேட்ல பிளஸ் ஃபார்மேட்ல இந்த பிளஸ் ஃபார்மேட்ல என்ன வரும் -1. புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கோங்கிறது புரியுதுங்களா. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண போறோம் இந்த 2 அடிக்கிறதுக்கு முன்னாடி இதை இங்க கிராஸ் பண்ணணும் ஒரு வேலை இருக்கு. அப்போ e மைனஸ் 1 by e by 2 e plus 1 by e இந்த கிராஸ் பண்ணோம்னா -2 divided 2. இப்போ இந்த 2க்கு டினாமினேட்டரை கேன்சல் பண்ணி விட்ருக்கு. அப்ப என்ன கிடைக்கும் இந்த e இப்ப கிராஸ் பண்ணலாமா e ஸ்கொயர் மைனஸ் 1 by e. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிராஸ் பண்ணணும் இங்கேயும் கிராஸ் பண்ணணுங்க. அப்போதான் டினாமினேட்டர் ஒரே சேம் வேல்யூ கிடைக்கும். அப்போ e ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2e டிவைடட் e. இப்போ இந்த ஈக்கு கேன்சல் பண்ணி விட்டுறலாம். அப்போ e ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் ஓகேங்களா. இதை பாருங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ எப்படி எழுதிக்கலாம் a மைனஸ் bd ஹோல் ஸ்கொயர் எழுதலாங்களா. a மைனஸ் bd ஹோல் ஸ்கொயர். அப்போ e மைனஸ் 1d ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இது எப்படி எழுதலாம் a ஸ்கொயர் மைனஸ் b அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இருக்கு பாருங்க. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் a பிளஸ் b இன்டூ a மைனஸ் bன்னு எழுதலாம். ஓகேங்களா. அப்போ என்ன கிடைக்கும் e பிளஸ் 1 இன்டூ e minus 1 divided e minus 1 the whole square. ஒரு ஃபார்மேட் கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன கிடைக்கும் e plus 1 divided e minus 1. ஓகேங்களா புரியுதுங்களா. ஓகே அடுத்த சம் பார்க்கலாமா. sum of the infinity of the series. ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சம் பண்ணி இதோட சம் வேல்யூ இந்த சீரிஸோட சம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா tn ஃபார்மேட்லேயே போடலாம். எல்லாத்தையுமே tn ஃபார்மேட்ல போடுங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. இதுல லாஸ்ட் ஃபார்மேட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதுல tn ஃபார்மேட் 1 plus 5 plus 5 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா இருக்கு. இதுல லாஸ்ட் ஃபார்மேட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இங்க எழுதிருக்கதா எப்படின்னு பாருங்களேன். இங்க 1 ஃபேக்டோரியல் இங்க 2 ஃபேக்டோரியல் இப்ப 3 ஃபேக்டோரியல். அப்ப இங்க என்ன வரும் லாஸ்டா n ஃபேக்டோரியல். ஆனா இங்க என்ன பாருங்க 1 plus 5 plus 5 ஸ்கொயர் இங்க 3 இருக்கும்போது அங்க 2 தான் இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கும் இப்ப லாஸ்ட் வேல்யூல n-1 tn ஃபார்மேட் கிடைச்சிருச்சுங்களா. இதை பார்க்கும்போது இப்படி இருக்கு 1 plus இந்த பாருங்க இந்த ஃபார்மேட் பாருங்க 1 plus x plus x square plus x power n இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா x power n-1 divided x plus 1. இது வந்து நீங்க ஒவ்வொரு சம்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா போட்டிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல 1 plus 1 ஃபேக்டோரியல் 1 plus 2 divided 2 ஃபேக்டோரியல் இப்படி இருந்துச்சு அப்படின்னா மேல இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிறது 1ங்கிறதெல்லாம் விட்டுருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம சம் ஒரு சம் ஃபார்மேட் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் சம்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இது எக்ஸசைஸ் சம்ல இருக்க சம் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் சம்ல ஒரு சம் இருக்கும் இதே மாதிரி. ஆனா இங்க என்ன இருந்துச்சு அப்படின்னா 2 2ன்னு இருந்துச்சு.
அப்போ 2 இருக்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் பவர் என் டிவைட் -1 டிவைட் எக்ஸ் -1 அப்படிங்கிறப்போ எக்ஸோட வேல்யூ 2ங்கிற 2 - 1 போட்டு அந்த இடத்துல வராதுங்கிறதுனால மேல இருக்க ஃபார்மேட் மட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போட்டுருந்துருப்பாங்க. ஆனால் இதோட ஃபார்மேட் படிச்சுக்கிது நமக்கு தெரிஞ்சது தானே இல்லைங்களா? நம்ம 10th பார்த்துருப்போம். அந்த ஃபார்மேட்டுக்கான இந்த ஃபார்மேட்டை அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது 1 + x + x² + எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த சீரீஸோட சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் n - 1 டிவைட் எக்ஸ் -1. ஓகேங்களா? அப்ப இங்க x இருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னா 5 இருக்கு. அப்ப இந்த ஃபார்மேட்ல x இருக்கிறது என்ன போட போறோம் 5 போட போறோம். அப்ப 5 பவர் n - 1 டிவைட் 5 - 1. ஓகேங்களா? அப்போ இந்த 1/n ஃபேக்டோரியல் இந்த கீழே இருக்க வேல்யூங்க. ஓகேங்களா? போட்டு பார்த்தாதான் போட்டு காமிச்சாதான் இது நமக்கு நல்லா கிளாரிஃபை ஆகும். போடுங்களா? போட்டாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். போட்டுக்கலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படியே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா ஓரளவுக்கு புரியும். சம்டைம்ஸ் புரியாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நல்லா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதுல டிஎன் எடுக்கிறேன். டிஎன் ஃபார்மேட் என்ன கிடைக்கும்? இங்கே n ஃபேக்டோரியல் தான். ஓகேங்களா? 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 1 + 5 + 5² + எக்ஸெட்ரா இங்க என்ன வந்திருக்கும் +5 பவர் n - 1. ஏன்னா இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஓகேங்களா? இங்க 3 இருக்கும்போது இங்க 2 தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன இருந்துச்சு அப்படின்னா இங்க n - 1 தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கு அப்படின்னா 1 + a + a² + எக்ஸெட்ரா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா a பவர் n - 1 டிவைட் a - 1ங்கிறது ஃபார்முலா. இதை தான் இங்க எக்ஸ்ல எழுதியிருக்கேன். நம்ம ஏல தான் படிச்சுட்டு போ, அதனால இந்த a ஃபார்மேட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கு. அப்போ இங்க a இருக்கிறதுல என்ன இருக்கு 5 இருக்கு. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் 5 பவர் n - 1 டிவைட் 5 - 1 4. ஓகேங்களா? இந்த n ஃபேக்டர் இதோட ஃபார்மேட்டை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அப்ப அந்த 1/n ஃபேக்டோரியல் எப்படி வந்துருங்க. புரியுதுங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ இந்த 1/4 அப்படியே இருக்கட்டும். இதை என்ன எழுதிருக்கலாம் அப்படின்னா 5 பவர் n/n ஃபேக்டோரியல் அடுத்து 1 - 4 தான் வெளியே எடுத்துட்டேனே 1/n ஃபேக்டோரியல். அதாவது இந்த 1/4 வெளியே எடுத்துட்டு இதோட இந்த வேல்யூ இப்போ மல்டிபிள் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது டிவைட n ஃபேக்டோரியல் டிவைட n ஃபேக்டோரியல். இப்போ பாருங்க இதுக்கு சமேஷன் ஃபார்மேட் போட்டோம் அப்படின்னா என்ன ஃபார்மேட் ஆகும் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு இங்க வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 0 ஃபேக்டோரியல் ஏன்னா 0 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான். அதே மாதிரி 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான். அப்போ லாஸ்ட்டாக கீழே எண்ட்ல 0 வர மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு தேவையான 1 வர மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 0 போட்டோம் அப்படின்னா 0 ஃபேக்டோரியல் வேல்யூ எவ்வளவு 1. இப்போ 5 பவர் 1ஓட வேல்யூ 1. ஸோ 1+. ஓகேங்களா? அடுத்து இங்க என்ன பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் என்னோட வேல்யூ 0லேருந்து கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா 1லேருந்து கொடுக்கலாம். நம்ம எவ்வளோ இஷ்டம் தேவைப்படுதோ அதுல ஏதாவது ஸ்டார்டிங் வந்து 0 மைனஸ் வேல்யூஸ் வரக்கூடாதுங்க. மைனஸ் வேல்யூஸும் அவாய்ட் பண்ற மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? 0லேருந்து கொடுக்கலாம். நமக்கு இப்போ 2 பவர் n - 1 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்மேட் வந்துச்சு அப்படின்னா இங்கே 0 கொடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா -2 கிடைக்கும். இந்த மாதிரி மைனஸ் வேல்யூஸ் கிடைக்காத மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுத்துக்கணும் சமேஷன்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே 0லேருந்தே கொடுக்கலாம். மைனஸ் வேல்யூ கிடைக்கிறது வேலை இல்லை இல்லையா? அப்போ 0 கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 0 ஃபேக்டோரியல் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 5 பவர் 0 anything பவர் 0ஓட வேல்யூ எவ்வளவு 1/0 ஃபேக்டோரியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா அதுவும் 1 தான். அப்போ 1/1ங்கிறப்போ 1. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம் 2ங்கிற வேல்யூ கொடுங்க. சரி 0 கொடுத்தோமா அடுத்து 1ங்கிற வேல்யூ கொடுங்க. அப்ப என்ன கிடைக்கும் 5 டிவைட் 1 ஃபேக்டோரியல். அடுத்து என்ன பண்ண போறோம் 2 கொடுத்தோம் அப்படின்னா 5² 2 ஃபேக்டோரியல். இப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்து மைனஸ் இந்த n ஃபேக்டோரியல் வேல்யூ கொடுங்க. நான் இங்கே 0லேருந்தே திரும்ப கொடுக்குறேன். அப்ப என்ன கிடைக்கும் 1/0 கொடுத்தோம் அப்படின்னா 0 ஃபேக்டோரியல். ஸோ 1+. அடுத்து 1 கொடுக்கும்போது 1 ஃபேக்டோரியல். அடுத்து 1/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம e⁻x ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குங்க கரெக்டாக இருக்கு பாருங்க. 1 + 1 ஃபேக்டோரியலுக்கு 2 ஃபேக்டோரியலுக்கு அப்படியே போயிட்டே இருக்கு. இங்கே எக்ஸ் இருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னா நல்லா இப்போ ஃபார்முலா பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கவனிங்க இங்க பாருங்க 1+ அங்கேயும் 1+ இருந்துச்சு. ஓகேவா? இங்க பாருங்க 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கு. மேல இருக்க வேல்யூ x² போயிட்டே இருக்கு. ஆனா இங்க x² போற இடத்துல இங்க என்ன இருக்கு அப்படின்னா 5² இருக்கு. ஓகேங்களா? அப்போ e⁻x எழுதுற இடத்துல e⁻5 எழுதிக்கிட்டுங்களா? இங்க e⁻x எழுதுறதுனால இங்க x போயிட்டே இருந்துச்சு. இங்க e⁻x எழுதுல இருக்கு 5 இருக்கிறதுனால e⁻5 எழுதிருக்கேன். டவுட் இல்லைங்களே? அடுத்து பாருங்க மைனஸ். இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு இப்ப இப்படி சொல்லட்டுங்களா? இங்க எக்ஸ் போற இடத்துல என்ன இருக்கு 1 இருக்கு. அப்ப இதை e⁻1 எழுதிக்கிறேன். இல்லைன்னா வெறும் ஈனே கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் எப்படி இருக்கும் அதுக்கு எத்தனை எழுதிக்கலாம். இதுல இருந்து காமன் எடுத்துட்டா கூட e⁻4 - 1 இதோட ஆன்சர் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். போக போக இந்த சம நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்க. இந்த சம் நான் இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். ஆனா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி டிஎன் எடுத்து போடலாம். ஓகேங்களா. டிஎன் எடுக்கும்போது டிஎனோட வேல்யூ என்ன அப்படின்னு அதை வச்சு நான் போட்டுக்காம இதுல எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. டிஎன் வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. ஆனா நீங்க மேக்ஸிமம் எல்லா சமயமே டிஎன் வச்சு போடுங்க. ஓகேங்களா. இதோட லாஸ்ட் டேர்ம் nth டேர்ம் எடுத்துட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு. ஓகேங்களா. கவனிங்க. இப்ப இந்த ஒரு சமம் மட்டும் நான் இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். இப்படியும் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்காக போட்டிருக்கேன். நீங்க டிஎன் வச்சே போடுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது nth டேர்ம் எடுத்துட்டு போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. கவனிங்க. இந்த சம் எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா இந்த 2 1 + 1 அதே மாதிரி 4 1 + 3 அடுத்து அந்த 5 என்ன எழுதிருக்கேன் 6 வந்து 1 + 5 இந்த 8 வந்து 1 + 7 வச்சு இந்த ஃபார்மேட்டை பிரிச்சிருக்கீங்க. அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 1+ இருக்கு இல்லையா இந்த ஃபார்மேட்டை மட்டும் தனியா எடுத்திருக்கேன். 1 + 1 ஃபேக்டோரியல் 1 + 3 ஃபேக்டோரியல் 1 + 5 ஃபேக்டோரியல் 1 / 7 ஃபேக்டோரியல் பிளஸ் அடுத்து இந்த பிளஸ்க்கு அப்புறம் இருக்க அந்த டேர்மை தனியா எடுத்து எழுதிருக்கேன். ஓகேங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா e⁻ இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு e⁻ இதோட ஃபார்முலா பார்க்கும்போது எப்படி இருக்கு ஈவன் வேல்யூஸா இருக்கா ஆட் வேல்யூஸா பார்க்கும்போது இது ஆட் வேல்யூஸா இருக்கு. ஆட் வேல்யூஸ்னா மைனஸ் வரும். ஓகேங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு கீழே இருக்க வேல்யூ ஈவன் வேல்யூஸா இருக்கிறதுனால ஓகேங்களா ஈவன் வேல்யூஸா இருக்கிறதுனால எப்படி இருக்கும் பிளஸ்ல இருக்கும். ஓகேங்களா. இப்போ கீழே டினாமினேட்டர் எடுத்து மேலே இருக்க வேல்யூ நீங்க இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2e/2 கேன்சல் பண்ணா e வரும். ஓகேங்களா. நீங்க காமனா இந்த ஃபார்மேட் போடலாம். ஓகேங்களா. இந்த சம்முக்கு இந்த ஃபார்மேட் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா எல்லா சம்முக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஒரு டவுட் தான். ஓகேங்களா. ஒவ்வொரு சம்முக்கும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு டைம் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகலாம். ஓகேங்களா. இதோட டிஎன் ஃபார்மேட்னு சொல்றேன். நீங்க இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணீங்கன்னா அது மாதிரி சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் ஈங்கிற ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா. ஸோ எப்படி இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. டிஎன் ஃபார்மேட் சொல்றேன் பாருங்க. டிஎன் ஈக்குவல் டு இது எப்படி இருக்கு 2ஓட 2 4 6 அப்போ வந்து 2n கொடுத்துக்கலாமா பை கீழே இங்க 2 இருக்கும்போது இங்க என்ன இருக்கு 1 இருக்கு. ஸோ 2n - 1 இந்த ஃபார்மேட் வச்சு இப்போ நான் எப்படி சால்வ் பண்றேன்னா இந்த மாதிரியான ஃபார்மேட்ல டிஎனோட வேல்யூ இப்படி எடுத்துட்டு இதை சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்க 2/3 ஃபேக்டோரியல் + 4/5 ஃபேக்டோரியல் + 6/7 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரான்னு இருக்கு. இந்த ஃபார்மேட்டை நான் டிஎன் யூஸ் பண்ணி எப்படி போறதுன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி அப்ப மேல எப்படி இருக்கு 2 4 6 அப்ப டிஎனோட வேல்யூ 2n டிவைடட் கீழே வேல்யூ எப்படி இருக்கு பாருங்க 3 5 7 அப்ப இங்க இதோட ஒன்று எப்படி இருக்கு அப்படின்னா ஆட் ஆகிட்டே போகுது. பட் இங்கேயும் 2 டிஃபரன்ஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம் 2n + 1. ஓகேங்களா. ஸோ டிஎனோட வேல்யூ இங்கே பாருங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா 2 எக்ஸஸ் ஆகிட்டே இருக்கு. அதே ஃபார்மேட் தான் இங்கே இருக்கு. அங்கே இங்கேயும் 2 தான் எக்ஸஸ் ஆகுது +1 இங்கே 3 ஃபேக்டோரியல் இங்கே 5 ஃபேக்டோரியல் இங்கே 7 ஃபேக்டோரியல் இருக்கு. ஓகேங்களா. ஸோ டிஎனோட வேல்யூ 2n n2n + 1. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்டை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வரோம் இந்த மாதிரி ஃபார்மேட் இல்லாமல் இது எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பாருங்க. ஓகேங்களா. கவனிங்க இப்போ இங்கே 2n இருக்கு இல்லையா இங்கே +1 இருக்கிறதுனால 2n + 1 - 1 டிவைடட் 2n + 1. ஓகேங்களா. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் 2n + 1 ஃபேக்டோரியல் ஏன்னா கீழே என்ன இருக்கு 3 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் இருக்கு. ஸோ ஃபேக்டோரியல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 2n + 1 டிவைடட் 2n + 1 ஃபேக்டோரியல் -1 டிவைடட் 2n + 1 ஃபேக்டோரியல் மேல 1 வர வரைக்கும் போடணுங்க. அப்ப இது என்ன பண்றேன் அப்படின்னா 2n + 1 டிவைடட் இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்க 2n + 1 into 2n ஃபேக்டோரியல் இப்படி எழுதலாமா. இப்போ 3 ஃபேக்டோரியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதிக்கலாம் 3 × 2 ஃபேக்டோரியல் எழுதலாம் இல்லையா. இப்போ 7 ஃபேக்டோரியல் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி எழுதலாம் 7 × 6 ஃபேக்டோரியல் எழுதலாம் இல்லையா. அந்த ஃபார்மேட்ல தான் இந்த வேல்யூ இதுல ஒரு மைனஸ் பண்ணி ஃபேக்டோரியல் ஃபார்மேட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. -1 டிவைடட் 2n + 1 ஃபேக்டோரியல் இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ கேன்சல் ஆயிடும். ஸோ 1 டிவைடட் 2n ஃபேக்டோரியல் -1 டிவைடட் 2n + 1 ஃபேக்டோரியல். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்பதான் சம் ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா. இப்போ இதுக்கு தான் சமேஷன் வேல்யூ எடுக்க போறோம். சமேஷன் வேல்யூ ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படி எடுக்கணும் 0லேருந்து எடுக்கலாம். ஆனா இதுல என்ன வரக்கூடாது மைனஸ் வேல்யூஸ் வராத மாதிரி எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ 0 கொடுத்தீங்க அப்படின்னா 1 டிவைடட் எனக்கு பதிலாக 0 கொடுத்தீங்க அப்படின்னா 2 × 0 0 இப்போ 0 ஃபேக்டோரியல் நமக்கு சொன்னதுதான் 0 ஃபேக்டோரியல் வேல்யூ அளவு 0 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான் 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான். அப்போ என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் 0லேருந்து கொடுக்க போறோம். என்னோட வேல்யூ 0லேருந்து இன்ஃபைனைட் இங்கே பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் 0லேருந்தே கொடுக்கலாம். ஓகேங்களா. இங்கேயும் என்னோட வேல்யூ 0லேருந்து ஃபேக்டர் இன்ஃபைனைட் வரைக்கும் கொடுக்க போறோம். ஓகேங்களா. இங்கே 0 வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 1 டிவைடட் ஓகேங்களா. 0 கொடுத்தீங்கன்னா 2 × 0 0 0 ஃபேக்டர் வேல்யூ அளவு 1 ஸோ 1. ஓகேங்களா. அடுத்து 1 கொடுத்தீங்க அப்படின்னா 1/1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். ஓகேங்களா. அடுத்து 2 கொடுத்தீங்க அப்படின்னா 4 அப்போ 1/4 ஃபேக்டோரியல். அடுத்து இப்போ 1/6 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கு.
ஓகேங்களா மைனஸ் இங்கே 0 கொடுக்கும்போது 1 டிவைட 0 கொடுத்தீங்க அப்படின்னா 1/1 ஃபேக்டோரியல். அடுத்து 2 கொடுத்தீங்க அப்படின்னா 1/3 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/6 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரான்னு போகுது. மேலே இந்த 1 வர்ற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி கேன்சலேஷன் பண்ணுறது வந்து மேலே 1 வர வரைக்கும் போடணும். ஓகேங்களா அப்போ தான் அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ண முடியும் ஈஸியாக. அப்போ இந்த ஃபார்மேட் பார்க்குங்க, இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு 1 + அப்படி இருக்கு. இங்கே பாருங்க, இதை பார்க்கும்போது ஈவனாக இருக்கு, இதை பார்க்கும்போது ஆடாக இருக்கு. ஓகேங்களா அப்போ இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், e + e - 1 / 2. ஏன்னா இது ஈவன்ல இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். இது எப்படி இருக்கு ஆட்ல இருக்கு இல்லையா, அப்போ இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், e - e - 1 / 2 இல்லைன்னா 1/e கூட எழுதிக்கலாம். இதுக்கு கேன்சல் ஆகுறதுனால அப்படி எழுதிட்டேன். ஓகேங்களா ஸோ அப்போ என்ன கிடைக்கும் e + e - 1 - e + e power - 1 / 2 டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ இந்த பிளஸ் க்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் 2 e power - 1 / 2. இந்த 2 க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா e power - 1 கிடைக்கும். இந்த 1/e எழுதிக்கலாம். ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம எல்லா சமயம் சால்வ் பண்ண போறோம். மார்க்ஸ் பிடி 1 வேர்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். இதை நம்ம கீழே சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது உங்களுக்கு இதுல கிளீனா தெளிவாயிருக்கும். ஓகேங்களா கவலையப்படாதீங்க. அடுத்து பாருங்க என்ன இருக்கு பாருங்க, ஃபைண்ட் தி சம் 1 + 1 + 3 / 2 ஃபேக்டோரியல் + 1 + 3 + 5 + 3 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்கு. இந்த வேல்யூக்கு என்ன பண்ணி போறோம் அப்படின்னா சம் கண்டுபிடிக்க போறோம். இதோட TN ஃபார்மேட் எழுதுங்க. இதோட TN ஃபார்மேட் என்ன இருக்கும் 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா. கீழே பாருங்க, ஃபர்ஸ்ட் கீழே எப்படி இருக்கு 1 2 3 4. அப்போ இதுக்கு n ஃபேக்டர் எழுதிட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ 2n + 1 எழுதுறேன். ஏன் எழுதுறேன் அப்படின்னா வர்ற எண்கள் ஒற்றை எண்களா வருது, அதாவது ஆட் வேல்யூஸா வருது. இதோட டிஃபரன்ஸ் 2 வருது. அப்போ 2n + 1 இந்த வேல்யூவை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது எப்படி இருக்கு. இதை ஃபார்மேட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கு ஆட் வேல்யூஸை பிளஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 10th படிச்சிருப்போம். இந்த மாதிரி வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா இதோட எஸ்என் கண்டுபிடிக்காது, ஒற்றை வேல்யூஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா ஆட் வேல்யூஸை பிளஸ் பண்ணும்போது எஸ்என் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா n². அப்போ n² / n ஃபேக்டோரியல். அப்போ ஒரு எண்ணை கேன்சல் பண்ணணும் இல்லையா, அப்போ n² இது எப்படி எழுதிக்கலாம் n × n - 1 ஃபேக்டோரியல். ஏன்னா 7 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத 7 × 6 ஃபேக்டோரியல் எழுதுவோம். ஓகேங்களா 1 மைனஸ் பண்ணி எழுதணும், அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா 1 மைனஸ் பண்ணி ஃபேக்டோரியல் எழுதியிருக்கேன். ஓகேங்களா இப்போ எண்ணுக்கு இந்த எண்ணை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா n / n - 1 ஃபேக்டோரியல். நல்லா புரிஞ்சுங்களா. இப்போ 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா இது எப்படி எழுதலாம் 3 × 2 ஃபேக்டோரியல் எழுதலாம். இது ரெண்டும் ஈக்குவலா தான் வரும். ஏன்னா இது 3 × 2 × 1, இது என்ன கிடைக்கும் 3 × 2 × 1, இது ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ 1 மைனஸ் பண்ணி ஃபேக்டோரியல் எழுதுவோம். ஓகேங்களா இங்கே 1 வர்ற வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டு தாங்க இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ இதில் என்ன பண்ணலாம், இங்கே கீழே -1 இருக்கிறதுனால -1 + 1. ஏன்னா மேலே இருக்கிறது 1 ஆக்கணும், அது வரைக்கும் போடணும். ஓகேங்களா அங்கே என்ன நம்பர் இருக்கும் இங்கே இருக்க நம்பருக்கு ஏற்றாப்புல மேலே இருக்க நம்பர் சேருங்க. இப்போ 2 இருந்துச்சுன்னா மேலே +2 -2 சேர்த்துருப்போம். ஓகேங்களா 1 இருக்கிறதுனால +1 -1. அப்போ இது எப்படி எழுதலாம் n - 1 divide n - 1 factorial plus 1/n - 1 factorial எப்படி எழுதிக்கலாமா. இது தேவைக்காக இதையும் இதை பிரிச்சு எழுதிருக்கேன். ஓகேங்களா அடுத்து இது எப்படி எழுதிக்கலாம் n - 1 divide n - 1 into n - 2 இன்னொரு -1 பண்ணிட்டு எழுதிருக்கேன் ஃபேக்டோரியல். இதுக்கு இந்த வேல்யூ எழுதிட்டு இதுக்கு அடுத்த வேல்யூ அது ஒரு மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதோ அதை ஃபேக்டோரியல் எழுதிருக்கேன். ஓகேங்களா +1 divide n - 1 ஃபேக்டோரியல். அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது என்னுடைய 1/1 - 2 ஃபேக்டோரியல் + 1/n - 1 ஃபேக்டோரியல். இப்போ 1 வந்துருச்சுங்களா. இப்போ சமேஷன் எடுங்க. சமேஷன் கொடுக்குற வேல்யூ நீங்க கொடுக்குற வேல்யூ தான். ஓகேங்களா மைனஸ் வேல்யூஸ் வராம போடுற மாதிரி வேல்யூ. இப்போ என்ன வேல்யூ கொடுக்கலாம் 0 கொடுக்கலாமா, கொடுத்தா கிடைக்கும் -2 போடக்கூடாது. அப்போ அந்த 0 வராம வர்ற மாதிரி என்ன வேல்யூ கொடுக்கலாம், என்னோட வேல்யூ 2 கொடுக்கலாம். 2 - 2 என்ன கிடைக்கும் 0. ஏன்னா 0 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால 0 ஃபேக்டோரியல் வேல்யூ எவ்வளவு 0 ஃபேக்டோரியல் வேல்யூ எவ்வளவு 1, 1 ஃபேக்டோரியல் வேல்யூ எவ்வளவு 1. ஓகேங்களா அப்போ என்னோட வேல்யூ எங்கேருந்து கொடுக்க போறோம் 2லேருந்து கொடுக்க போறோம். அங்க என்னோட வேல்யூ 1லேருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் கொடுக்க போறோம். ஏன்னா 1 - 1 0 ஃபேக்டோரியல். ஓகேங்களா ஓகே இப்போ 2 கொடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 2 - 2 0, 0 ஃபேக்டரோட வேல்யூ எவ்வளவு 1, 1/1 வேல்யூ எவ்வளவு 1 +. ஓகேங்களா அடுத்து என்ன கொடுக்க போறோம் 2 கொடுத்தோமா, அடுத்து 3 கொடுத்தோம் அப்படின்னா 3 - 2 போடுவோம். 3 - 2 போட்டோம் அப்படின்னா 1 ஃபேக்டோரியல். ஸோ 1/1 ஃபேக்டோரியல். அடுத்து 2 3 கொடுத்துரும் 4 கொடுத்தோம் அப்படின்னா 4 - 2 அப்போ 1/2 ஃபேக்டோரியல். அடுத்து என்ன கொடுக்க போறோம் 4 கொடுத்தோமா, அடுத்து 5 கொடுத்தோம் அப்படின்னா 3 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா. ஓகேங்களா ப்ளஸ் இந்த வேல்யூ பாருங்க. ஓகேங்களா இந்த வேல்யூ எப்படி இருக்கு 1 divide ஃபர்ஸ்ட் 1 கொடுக்க போறோமா, 1 - 1 0, அப்போ 1ன்னு போட்டுக்கலாம்.
1 கொடுக்கலாமா? அடுத்து 2 கொடுத்தோம் அப்படின்னா 1/1 ஃபேக்டோரியல். அடுத்து 3 கொடுத்தோம் அப்படின்னா 1/2 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரான்னு போயிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? இ ஃபார்மேட் வரைய பாருங்க. அப்ப இது ஒரு இ, இது ஒரு இ, இ பிளஸ் இ 2e. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 2e. புரியுதுங்களா? கன்ஃபியூஸ் ஆகலையே, ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? அடுத்து இந்த சம் பாருங்க, இதுக்கு டிஎன் ஃபார்மேட் பாருங்க. ஃபைண்ட் தி சம் சீரிஸ் சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கும் டிஎன் ஃபார்மேட் தான். எல்லாத்துக்குமே டிஎன் ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க, அதுதான் ஈஸியா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ கீழே n ஃபேக்டர் எப்படி ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுனால மேல இருக்க வேல்யூ பாருங்க. இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு, அப்போ எக்ஸ் பவர் n. இங்க என்ன இருக்கோ 2 இருந்துச்சுன்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க 3 இருந்துச்சுன்னா எக்ஸ் கியூப் இருக்கு, அப்படிங்கிறனால எக்ஸ் பவர் n. அதே மாதிரி தான் இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 பவர் n ஸ்கொயர். ஓகேங்களா? எப்படி இருக்கு பாருங்க, 2 ஸ்கொயர், அங்கே 3 ஸ்கொயர், அடுத்து 4 ஸ்கொயரா இருந்திருக்கும், அடுத்து 5 ஸ்கொயரா இருந்திருக்கும், 6 ஸ்கொயர். அப்போ இந்த வேல்யூ ஸ்கொயர்டு மாறல, இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் மாறுது. அந்த நம்பர்ஸ் எப்படி பாருது, இங்க என்ன இருக்கோ என்னோட வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் அங்க இருக்கு. அப்போ அது n ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இது சம் ஈஸி தான். n ஸ்கொயர் டிவைட் n ஃபேக்டோரியல் எக்ஸ் பவர் n. இப்போ இதுல n ஃபேக்டர் எப்படி எழுதலாம்? n ஸ்கொயர் பை n இன்டூ n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் எழுதலாம். இந்த எக்ஸ் பவர் என்ன கொஞ்சம் நேரத்துக்கு வெளியிலேயே வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு எண்ணுக்கு ஒரு எண் கேன்சல் பண்ணிங்கன்னா n டிவைட் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து அங்கிட்டு ஒரு எக்ஸ் பவர் n இருக்கும். இப்போ இந்த -1 இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? மேலே +1 -1 போடுவீங்களா? ஏன்னா 1 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் தொடரணும்னு சொல்லியிருக்கேன். அப்போதான் இ ஃபார்மேட் யூஸ் பண்ண முடியும். அப்போ n மைனஸ் 1 + 1 டிவைட் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். வெளியில ஒரு எக்ஸ் பவர் n இருக்கு, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அடுத்து n minus 1 டிவைட் n minus 1 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/n minus 1 ஃபேக்டோரியல் பிரிச்சு எழுதியிருக்கேன் ஃபார்மேட்டை. வெளியில எக்ஸ் பவர் n இருக்கு. ஓகேங்களா? இப்போ எப்படி எழுதுவீங்க இந்த வேல்யூவை? n minus 1 டிவைட் n minus 1 into n minus 2 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/n minus 1 ஃபேக்டோரியல். இங்க 1 இருக்கிறதுனால இதோட ப்ராசஸ் அப்பயே முடிஞ்சிருச்சு. இப்போ இதை கேன்சல் பண்றோம்லாம். அப்ப என்ன கிடைக்கும்? 1 டிவைட் n minus 2 ஃபேக்டோரியல் பிளஸ் 1 டிவைட் n minus 1 ஃபேக்டோரியல். வெளியில ஒரு எக்ஸ்ன்னு இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்ப இதுக்கு என்ன வேல்யூ கொடுப்பீங்க? தனியா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கு என்ன வேல்யூ கொடுப்பீங்க? சமேஷன் போடுவீங்களா? அப்ப இங்க என்னோட வேல்யூ 0, அதாவது என்னோட வேல்யூ 0 கொடுக்க முடியாது, 2ல இருந்து தான் கொடுக்கலாம். ஏன்னா மைனஸ் வேல்யூ வராத மாதிரி நம்ம தான் கொடுக்க போறோம். அப்ப 2. அப்ப இங்க என்னோட வேல்யூ 1ல இருந்து இன்ஃபைனைட், இது 2ல இருந்து இன்ஃபைனைட். ஓகேங்களா? இப்ப 2ங்கிற வேல்யூ கொடுத்தா என்ன கிடைக்கும்? 1/. ஓகேங்களா? அப்ப இங்க என்னோட வேல்யூ 2 கொடுத்தோம்னா இங்கேயும் என்னோட வேல்யூ 2 கொடுக்கணும், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இது 2க்கும் காமன். ஓகேங்களா? அப்போ இங்க 2 கொடுத்தீங்க, இங்க இந்த ஃபார்மேட் இங்க 2 கொடுக்கணும். இங்க 1 கொடுத்தீங்க அப்படின்னா இங்க எக்ஸோட வேல்யூ என்ன கொடுக்கணும்? 1 கொடுக்கணும். ஏன்னா இது 2க்கும் காமன், இதுவும் உள்ள இருக்கு வந்துடும். அப்ப இப்படி கூட எழுதிக்கோங்க, 1/summation of என்னோட வேல்யூ n equal to 2ல இருந்து இன்ஃபைனைட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாக்க n minus 2 ஃபேக்டோரியல் எக்ஸ் பவர் n ஒரு ஸ்டெப் கூட எழுதிக்கோங்க, மறந்து போயிடாம. அப்ப என்னோட வேல்யூ இங்க 1ல இருந்து இன்ஃபைனைட் 1 டிவைட் n minus 1 ஃபேக்டோரியல் into x பவர் n. இப்போ இந்த ஃபார்மேட்ல நீங்க கொடுக்கும்போது இந்த ஃபார்மேட் எப்படி ஆகும்? 1/0 கொடுக்கும்போது 1 தான். ஸோ 1 பிளஸ்னே கொடுக்கலாமா? 1 பிளஸ் அடுத்து 1/1 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/2 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸ் பவர் n. அதே மாதிரி இங்கே கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? அதே தான் கிடைக்கும், 1 + 1/1 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/2 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது எப்படி எழுதுவீங்க? இ. இங்க என்ன போடணும்? இங்கே 2 போட்டதுனால இங்கேயும் 2 போட்டுருங்க. இங்கே 1 கொடுத்ததுனால இங்கேயும் 1 கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்போ இ எக்ஸ் ஸ்கொயர் அங்கே என்ன கிடைக்கும்? இதுக்கு பதிலாக தானே போடுவீங்க, இ எக்ஸ். இப்போ எக்ஸை காமனா இ காமனா எழுதனா எக்ஸ் பிளஸ் டான்ஸ். புரியுதுங்களா? கஷ்டமா இருக்கா? போட்டு பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 சம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். போட்டு பாருங்க, ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்மேட் எக்ஸ்போனன்ஷியல் வந்து ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்க. ஒன் வேர்ட்ஸ் போது பாருங்க, இன்னும் எப்படி இருக்கும், ஈஸியா இருக்கும். நமக்கு சர்வீஸே ஆயிரும் போட்டு பாருங்க. ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n இன் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இந்த வேல்யூ. இந்த எக்ஸ்பான்ஷன் இந்த கொடுத்துருக்க எக்ஸ்பான்ஷனோட எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கும் நான் எப்பயும் போடுற மாதிரி nth டேர்ம் போட்டீங்கன்னா தான் ஈஸியா கண்டுபிடிக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுற மாதிரி ஒரே ஃபார்மேட் படிச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம nth ஃபார்மேட்டை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? மாத்தி போட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்குதான். ஓகே, இதோட nth டேர்ம் எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் இதை முதல்ல இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணா கிடைக்கும்
என்ன வேல்யூ கிடைக்குது e பவர் 7x plus e பவர் x டிவைட் e பவர் 3x இருக்கா இந்த 3x ஆல இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4x ஆயிரும் இந்த 3x ஆல இது பிளஸ் தானே எங்க போகும்போது மைனஸ் ஆகும் சோ அப்ப இங்க போகும்போது e பவர் -2x ஆயிரும் ஓகேங்களா இந்த e பவர் 3x வச்சு இதை டிவைட் பண்ணிருக்கேன் அதாவது e பவர் 7x டிவைட் e பவர் 3x plus e பவர் x டிவைட் e பவர் 3x ன்னு எழுதலாம் இல்லையா இப்படி எழுதலாம் இல்லையா இப்போ இதை கேன்சல் பண்ணி e பவர் 4x இந்த பிளஸ் 3x மேல போச்சுன்னா -3x ஆகும் அது e பவர் x -3x ஆகும் அப்போ e பிளஸ் e பவர் -2x அதுதான் இங்க எழுதியிருக்கோம் ஓகேங்களா அது டவுட்லயே அடுத்து பாருங்க இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு nth டேர்ம் எடுக்கலாமா இதுக்கு என்னவா இருக்குமா e பவர் 4x இருக்குங்க e பவர் 4x இருந்துச்சு e பவர் 4x இருக்கு இப்போ e பவர் 4x இருந்துச்சு அப்படின்னா e பவர் x எப்படி எழுதுவோம் x பிளஸ் இதை எழுதுவோம் x பிளஸ் x square divided 2 factorial plus x cube by 3 factorial plus etc. அப்படி தானே எழுதுவோம் அப்ப இங்க 4x இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி எழுதுவோம் 4x plus 4x the whole squared by 2 factorial plus 4x the whole cube divided 3 factorial plus etc. எழுதுவோம் அப்ப இதுல nth term என்னவா இருந்திருக்கும் 4x the whole power n divided n factorial இதோட அப்போ இதோட nth term என்னது அப்படின்னா nth term என்னது அப்படின்னா 4x by n factorial whole power n அதே மாதிரி இதுக்கு nth term எடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் இந்த x இருக்கிறதுல என்ன இருக்கு -2x அப்ப இது எப்படி எழுதுவீங்க இது எப்படி இருந்திருக்கும் -2x இல்லனா மைனஸ்க்கு தனியா போட்டுருங்க -1 the whole power n 2x divided n factorial ஓகேங்களா ஏன் இது போடுறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஃபார்முலா எதுக்கு -1 தனியா பிரிச்சு போட்டிருக்கேன் அப்படின்னா மேல மைனஸ் வந்துச்சு e பவர் -x ன்னு வந்துச்சு அப்படின்னா இதோட nth டேர்ம் எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இதோட லாஸ்ட்ல மைனஸ் வந்துச்சு அப்படின்னா இதோட nth டேர்ம் -1 the whole power n divided n factorial into x power n ன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுதான் இங்க எடுத்திருக்கேன் ஓகேங்களா இதோட nth டேர்ம் எடுத்துக்கீங்களா இப்போ எப்படி எழுதலாம் இத n ஒழுங்கா தெரியுதுங்களா n சோ 4 power n divided n factorial x power n plus இப்போ இதுல இந்த ஃபார்மேட் என்ன பண்றோம் அப்படின்னா nth டேர்ம் மட்டும் எடுக்க போறோம் அதாவது x power n ஓட கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் தேவை அப்படிங்கறப்போ இந்த டேர்ம்ல என்ன கிடைக்கும் 4 power n divided n factorial plus -1 the whole power n 2 power n divided n factorial n 4 power n factorial இதுல nth டேர்ம் இந்த டேர்ம் ஓகேங்களா இப்போ இதுல என்ன காமன் எடுக்கலாமோ காமன் எடுத்துட்டு வெளிய எடுக்கணும் இதுல என்ன காமன் எடுக்கலாம் இங்க 2 power n factorial இருக்கு இதுல 2 power இந்த ஆன்சர் கொடுத்ததானா ஓகே இல்லனா காமனா என்ன பண்ணிருங்க அப்படினா 2 power n by n factorial காமன் எடுத்துட்டீங்கன்னா இதுல பேலன்ஸ் என்ன இருக்கும் இது எப்படி எழுதலாம் 2 power n into 2 power n எழுதலாம் சோ 2 power n உள்ள இருக்கும் இதுல ஃபுல்லா எடுத்துட்டோம் இல்லையா சோ -1 the whole power n இருக்கும் புரியுதுங்களா ஓகேங்களா ஓகே இதுக்கப்புறமாக log sum போறோம் the sum of the series ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இதுக்கு சம் கண்டுபிடிக்க போறேன் ஓகேங்களா இந்த log பொறுத்த வரைக்கும் 1 எப்படி இருக்கும் அப்படினா 1 விட்டு 1 மைனஸ் இருக்கணும் log இருக்கணும் log ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அப்படினாலே எல்லாமே எப்படி இருக்கும் log ஃபார்முலாக்கு ரெண்டு ஃபார்முலா நான் படிச்சோம் இல்லையா ஃபார்முலா எப்படி இருக்கும் இந்த பாருங்க இந்த ஃபார்முலா எப்படி இருக்கும் 1 விட்டு 1 மைனஸ் இருக்கணும் ஃபேக்டோரியல் இல்லாம இருக்கணும் பாருங்க இதுல ஏதாவது ஃபேக்டோரியல் இருக்கா இல்ல இது ஃபேக்டரி இல்லாம இருக்கிறதுனால தான் நம்ம இதை லாக்னே கன்சிடர் பண்றோம் ஓகேங்களா அது ஒரு ஃபார்ம் இங்க பாருங்க 1/2 1/3 தான் இருக்கு என்ன இல்ல ஃபேக்டோரியல் கிடையாது அப்பதான் இதனால தான் என்ன பண்றோம் அப்படின்னா இதை லாக் ஃபார்மேட்லயே யூஸ் பண்றோம் ஓகேங்களா சோ இது எப்படி இருக்கணும் அப்படின்னா லாக் சீரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கவனிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க 1 விட்டு 1 மைனஸ் ஃபார்மேட்ல இருக்கும் இல்லையா எல்லாமே மைனஸ்ல இருக்கும் இல்லைன்னா ஈவனா இருக்கும் ஆடா இருக்கும் இந்த மாதிரி ஃபார்மேட் தான் வரும் எப்படி வராது எல்லாமே பிளஸ்ல வராதுங்க அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் ஓகேங்களா இதே மைனஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா எல்லாமே மைனஸ் வேல்யூ ஆயிரும் இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இதில் மைனஸ் எடுக்கும்போது எல்லாமே எப்படி இருக்கு இது மைனஸ் இது மைனஸ் இது மைனஸ் எல்லாமே மைனஸா இருக்கு இதை பார்க்கும்போது லாக் ஃபார்மேட் மாதிரியே இருக்கு பாருங்க ஓகேங்களா எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது log of 1 - x எப்படி எழுதலாம் அப்படின்னா -x by x squared by 2 - x cube by 3 இப்படி எழுதலாம் ஓகேங்களா இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு -x ஆனா இங்க என்ன இருக்கு -(x) இருக்கிறதுல என்ன வேல்யூ இருக்கு 1a - b divided a அப்ப இந்த ஃபார்முலால எல்லாமே இருக்கு இங்க x ஸ்கொயர் இருக்கிறதுல என்ன இருக்கு a - b divided a the whole square x cube இருக்கிறதுல என்ன வேல்யூ இருக்கு a - b by a the whole cube அப்ப இங்க x இருக்கிறதுல என்ன இருக்கு அப்படினா a - b divided a
அப்போ இந்த ஃபார்மேட்டில் எக்ஸ் இருக்கிறது என்ன போடுங்க a மைனஸ் பி பை ஏ போட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் கிடைக்கும். இப்போ இந்த ஏ இங்கே கிராஸ் பண்ணால் இந்த ஃபார்மேட் கிடைக்கும். இப்போ ப்ளஸ் ஏக்கு மைனஸ் ஏ கேன்சல் பண்ணிங்கன்னா பி பை ஏ கிடைக்கும். இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இது எப்படி வருதுன்னு தெரியுங்களா? ஏன்னா லாக் ஏ லாக் பி அப்படின்னா இப்படி எழுதலாம், லாக் பி பவர் ஏ அப்படின்னு எழுதலாம். அந்த ஃபார்மேட் தான் இது. ஓகேங்களா, ஸோ -1 மேலே வரும். -1 +1 ஆக்கணும்னா ரெசிப்ரோக்கலாக மாற்றிருப்போம். ஓகேங்களா, டவுட் இல்லையே? ஓகே, அடுத்த சம் பாருங்க. log of x minus 1 divided x plus 1 plus 1 by 2 இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டேர்மை மட்டும் பிரிங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தனியாகவும் அடுத்து செகண்ட் டேர்ம். ஏன்னா x minus 1 by x plus 1 என்ன அர்த்தம், x minus 1 by x plus 1 என்ன அர்த்தம், இது எப்படி எழுதலாம், x by x plus 1 -1 by x plus 1ங்கிற கான்செப்ட் எழுதலாம் இல்லையா? இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா தனித்தனியாக இந்த ரெண்டு டேர்மை பிரிங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணி ஒரு ப்ராக்கெட்லையும் அடுத்து செகண்ட் டேர்மை கரெக்ட் பண்ணி செகண்ட் ப்ராக்கெட்லையும் போட்டுக்கோங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ப்ளஸில் இருக்குது. அதே மாதிரி இதுவும் எல்லாமே எப்படி இருக்குது, ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா லாக் யூஸ் பண்ண முடியாது, ஈயும் யூஸ் பண்ண முடியாது. ஈ இருந்துச்சுன்னா ஃபேக்டோரியல் இருந்தால் தான் ஈ யூஸ் பண்ண முடியும். இங்கே 1/2 வெறும் 3 இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இங்கே லாக் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறோங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ லாக் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும், லாக் ஃபார்மேட் எப்படி இருக்கும், நல்லா பாருங்கள். லாக் ஃபார்மேட் எப்படி இருக்கும், 1 விட்டு 1 ப்ளஸ் மைனஸ்ன்னு சேஞ்ச் ஆகி வரணும், இல்லைன்னா எல்லாமே மைனஸில் வரணும். ஓகேங்களா, ஆனால் இது எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால இதுலேருந்து மைனஸை காமன் வெளியே எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு இந்த ஃபார்மேட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கு, லாக் ஆஃப் 1 minus x தான் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா -x square divided 2 -x cube divided 3 -x power 4 இப்படி எழுதிக்கிட்டே போவாங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, இதுலேருந்து மைனஸை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே என்னவாயிரும், -2 ஆயிரும். ஆனால் இங்கே எக்ஸ் இருக்கிறதுல என்ன வேல்யூ இருக்கு, x by x plus 1. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிறதுல என்ன போடணும், x by, அதாவது log of 1 minus x by x plus 1. புரியுதுங்களா? அதே மாதிரி இதுலேருந்து மைனஸை காமன் எடுத்திருப்போம். அப்போ இந்த டேர்மை பார்க்கும்போது எப்படி இருக்குது, லாக் எக்ஸ் டேர்ம் மாதிரியே இருக்கும். இது மைனஸை காமன் தான், இது மைனஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே எக்ஸ் இருக்கிறதுல வேல்யூ இருக்குது 1 by x plus 1 இருக்கிறதுனால 1 minus 1 by x plus 1. புரியுதுங்களா? அடுத்து இதை இங்கே வேல்யூ கிராஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வேல்யூ இங்கே கிராஸ் பண்ணுங்கள். என்ன கேன்சல் ஆகுமோ கேன்சல் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்து இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கணும் என்ன பண்ணுவீங்க, இது தலைகீழாக ரெசிப்ரோக்கலாக எழுதுங்க. இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி லாக் ஃபார்மேட்டில் சொல்லிட்டேன் இல்லையா? இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கணும் என்ன பண்ணுங்க, இது ரெசிப்ரோக்கலாக எழுதுங்க. அப்போங்களா, அப்போ இதையும் என்ன பண்ணுங்க, ரெசிப்ரோக்கலாக மாற்றிட்டீங்கன்னா இந்த சைன் சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா, அப்போ லாக் ஆஃப் இந்த வேல்யூ பாருங்கள், இந்த வேல்யூ இப்படி இருக்குது, லாக் ஏ மைனஸ் லாக் பி. லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு இருந்துச்சு அப்படின்னா லாக் ஆஃப் ஏ பை பின்னு எழுதுவோம் இல்லையா? இது ஏயோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. ஓகேங்களா, இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும், மேலே எக்ஸ் போயிடும். ஸோ லாக் எக்ஸ். ஓகேங்களா, இந்த இடம் மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது எக்ஸோட வேல்யூ. லாக் எக்ஸ் ஃபார்மேட்டில் லாக் ஆஃப் பாருங்க, லாக் ஆஃப் 1 minus x தான் எப்படி எழுதுவோம் அப்படின்னா -x square by 2 இந்த ஃபார்மேட்டில் எழுதுவோம். இங்கே மைனஸை காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா, எப்படி இருக்கும், -x by x plus 1 -1 by 2 x by x plus 1 the whole square -1 by 3 into x by x plus 1 the whole cube இருக்கும். இப்போ இந்த டேர்மை பார்க்கும்போது இதோட கன்சிடர் பண்ணும்போது எக்ஸ் இருக்கிறதுல என்ன வேல்யூ இருக்குது, -x by x plus 1. அப்போ இந்த எக்ஸ் இருக்கிறத என்ன போடுவீங்க, லாக் ஆஃப் 1 minus எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீங்க, x by x plus 1, x by x plus 1. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கலாம். ஓகே, அடுத்து லாக் 12. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டு கொஸ்டின், அதாவது ஒரு தியரம் கூட அதை வச்சுக்கலாம். இதை ஃபார்மேட்டை நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டா கூட ஓகே தான். ஓகேங்களா, இந்த சம்மோட எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா வீடியோவில் 10th சம்னு போடுங்க, இதோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் தரேன். அடுத்து சம் ஆஃப் தி சீரிஸ் டு இன்ஃபினிட்டின்னு இருக்கு. இதுவும் லாக் யூஸ் பண்ணுற சம் தான். ஸோ இந்த மாடலில் ஒரு சம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க வேல்யூ எடுத்துக்க, இதோட சம் சீரிஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ என்ன எடுத்துக்கங்க அப்படின்னா எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா, இப்போ இந்த 3 வந்து பவரில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிவைடட் ஃபார்மேட் எழுதியிருக்கேன். ஸோ 1 டிவைடர். ஓகேங்களா, இந்த வேல்யூ, இந்த ஸ்பேஸ் வேல்யூ என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூவை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக 1/ல் எழுதணும் அப்படின்னா என்னவாயிரும், இந்த ஸ்பேஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கீழே போய் இந்த வேல்யூஸ்லாம் மேலே போயிடும்.
ஓகேங்களா. அடுத்து இதே ஃபார்மேட் அப்படியே வச்சிருக்கேன். இந்த 9 எடுத்து 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம். இந்த 27 3 கியூப் எழுதிக்கலாம். இதே மாதிரி 81 3/4 எழுதிக்கலாம். இந்த லாக் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டை காமன் அடி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், இந்த ஃபார்மேட்டை பார்க்கும்போது எப்படி இருக்குது, லாக் 2ஓட வேல்யூ, அதாவது லாக் e of 3 இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, 1 - 1/2 + 1/3 - 1/4 இருக்குது. ஒன்று விட்டு ஒன்று மைனஸ் பண்ணிடுச்சுன்னா லாக் ஆஃப் 1 + xன்னு ஃபார்முலா. ஓகேங்களா. ஆனால் இங்கே எக்ஸ் இருக்கிறதுல என்ன வேல்யூ இருக்குது, ஏன்னா லாக் ஆஃப் 1 + x அப்படின்னா எக்ஸ் - x/2 x² + x³/3 -x⁴/4 இப்படி தான் வரும் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ ஒன்று விட்டு ஒன்று மைனஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா லாக் ஆஃப் x + 1ன்னு அர்த்தம். ஆனால் இங்கே எக்ஸ் இருக்கிறதுல 1 இருக்கிறதுனால லாக் ஆஃப் 1 + 1, ஸோ லாக் 2 அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்புறம் இங்கே இந்த வேல்யூ இருக்கிறது மேலே கொண்டு போது என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்க இந்த ஆப்போசிட் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. நம்ம இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம்னு கூட யாரும் வச்சுக்கலாம். இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா லாக் 2 3 அப்படிங்கிற ஃபார்மேட் வந்துடும். ஓகேங்களா. லாக் 2 இந்த ஸ்பேஸ் வேல்யூஸ் மாறாது. அப்போது லாக் 3 இந்த 2 இந்த ஈ கேன்சல் ஆயிடுச்சு கூட நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா. முடிஞ்சு போச்சு. இது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்துமே இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா லாக் 3/2. ஓகேங்களா. இதில் ஒரு 1 மார்க் கொஸ்டின் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சரை வந்து இப்போ இதில் போட்டேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தி வீடியோ ஆயிரும். ஓகேங்களா. அதனால் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதை பற்றி. ஓகேங்களா. தேங்க்யூ. கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.